ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தலைவர் விஜய், டிவிகே தலைவர் விஜய் இன்னைக்கு அவரோட கட்சி பொதுநல கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு ஃபயரான தரமான ஆவேசத்தோட ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். ஆக்சுவலாக நான் வேறு வீடியோ போடுறதுக்கு தான் ஸ்கெடியூலும் பண்ணி வச்சுருந்தேன், வேறு வீடியோ போடுறதுக்கு தான் பிளானும் பண்ணி வச்சுருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சை பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி என்ன நம்ம தலைவர் விஜயா இந்த மாதிரி பேசியிருக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாயிருச்சு. ஸோ இதை பற்றியே ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருவோம்னு சொல்லிட்டு இதை பற்றியே ஃபஸ்ட்டு வீடியோ பேசுகிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இந்த வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு வைப்போடு தான் ஆரம்பிக்கிறார். ஸ்பீச்சே ஒரு வைப்போடு தான் ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அலற சத்தம் கேட்குதா அப்படின்னு படத்தில் சொல்கிற மாதிரி, படத்தில் எப்படி மனுஷன் வைப்போட பேசுவாரோ அதே மாதிரி கூலாக காமாக வைப்போட மேடையில் பேசுகிறாரு. அலற சத்தம் கேட்குதா, இந்த அலற சத்தம் தான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அலற சத்தம் ஃபேன்ஸோட சத்தம் கேட்குதா அப்படின்னு அவர் கேட்கல. ஏன்னா பல மேடைகள் அவர் ஏறி இருக்கிறாரு. ஏறின மேலாம் அலற சத்தம் கேட்குதா இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. பேசலாம். அது வந்து பட ரீதியாக, சினிமா ரீதியாக பேசியிருக்காரு. அவர் ஃபேன்ஸுக்காண்டி பேசியிருக்காரு. இப்போ அவர் அலற சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்குறது வந்து டைரக்ட் அட்டாக்காக டிஎம்கேவை. ஏன்னா அவர் என்ன கருத்து முன்வைக்கிறாருன்னா, டிஎம்கேக்கு டிவிகே பார்த்தா பயத்தினால தான் டிஎம்கே வந்து ஒரு மாநாடு போடணுன்னாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் மக்களை சந்தித்து பேசணுன்னாலும் எனக்கு ஒரு இட ஒதுக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களோட கட்சி மெம்பர்ஸ் கூட உட்காந்து பேசணும், ஒரு மேடை போட்டு பேசணுன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, ரீசெண்டாக அந்த ஏர்போர்ட் பிரச்சனை நடந்தப்போ இவர் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மக்களை செஞ்சு பேசுகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு இந்த டிஎம்கே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அவங்க வந்து டிஎம்கே வந்து பயப்படுறதுனால தான், டிவிக்கே பயப்படுறதுனால தான் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அவர் டேரெக்டாக இவர் சொன்னதில்லை, மேடையில் சொன்னதில்லை. பல பேர் பேசியிருக்காங்க, கட்சியில் இப்படி இருக்குமோ, இவருக்கு தொந்தரவு இருக்குமா அப்படின்னு மக்கள் கூட பேசியிருக்காங்க. ஆனால் இவர் டேரெக்டாக பேசுனதில்லை. இங்கே ஹைலைட்டாக இதுதான், டேரெக்டாக வந்து அவர் டேரெக்ட் அட்டாக்காக எனக்கு டிஎம்கேனால தொந்தரவு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து முன் வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் என்பது மக்களுக்காக, மற்ற குடும்பத்துக்காக தான் அரசியல், மற்ற குடும்பம் சேவைக்காண்டது தான் அரசியல். ஒரு குடும்பம் வாழ்கிறக்காண்டி அரசியல் கிடையாது. இது அகைன் டிஎம்கே தான் சொல்கிறது, வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை பாயிண்டெல்லாம் முன் வச்சு இந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி தான் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவங்க குடும்பத்துக்காண்டி மட்டும்தான் இவங்க அரசியல் செய்கிறாங்க, மற்ற குடும்பத்துக்காண்டி அரசியல் செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த கருத்து முன் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி இருக்கிறனால பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது தமிழ்நாட்டில். இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப கம்மி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது தான் அவர் லியோ படத்தில் கிளைமேக்ஸில் கூட சொல்லுவார், இப்போ என்ன நீ தானே லியோ பார்க்கணுன்னா இந்தா பார்த்துக்க அப்படின்னு எப்படி கேஷுவலாக சொல்லுவோம். அதை அப்படியே சொல்லி காட்டுறாரு. மோடி என்ன எல்லாரும் மோடிஜி பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, சென்ட்ரலில் ஆள்றதுன்னு நம்ம சொல்கிறோம், சென்ட்ரலில் ஆள்றவங்க யாருன்னு நம்ம சொல்கிறோம். சென்ட்ரல் ஆள்றது யார்? காங்கிரஸ் கிடையாதுல்ல, பிஜேபி தானே ஆளுது, மோடிஜியோட கட்சி தானே ஆளுது. சென்ட்ரலுங்கிறோம், ஸ்டேட்டுங்கிறோம், இதுக்கு மேலே என்னங்க டேரெக்டாக பேசுகிறது? டேரெக்டாக பயமா? அதுவும் பயம்லாம் எனக்கு இல்லைங்க, எனக்கு பயம் இல்லைப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் அவர்களே, மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த அங்கே என்ன பிரச்சனையோ அந்த கருத்தையும் சொல்கிறாரு. அங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ சமீப காலமாக இந்த ஹிந்தியை உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அது உள்ளே அலோவ் பண்ணலைன்னா இவங்க வந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி தலைவர் விஜய் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படிங்க, எங்களோட ஜிஎஸ்டி மட்டும் என்ன ஜி, இது நியாயமா ஜி? எங்களோட ஸ்டேட் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஜி. கடைசி வீடியோவில் மேடையில் வந்து
வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அதில் ரொம்ப ட்ரெண்டானாரு. இப்போ வந்து ஜி என்னங்க ஜி இது தப்பு ஜி அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்லாங்காக ஒன்று பேசுகிறாரு. பதில் சொல்கிறாரு. டிஎம்கேவும் டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு, பிஜேபியும் டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு, எல்லா கட்சியும் டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு, பெரிய கட்சி எல்லா கட்சியும் டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு. ப்ளஸ் டிஎம்கேனால எங்களுக்கு தொந்தரவு இருக்குது. எதனால் தொந்தரவுனா டிஎம்கே டிவிகே பார்த்து பயப்படுது, அதனால தான் அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க. அதையும் இந்த மேடையில் அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்பீச்சில் அவர் சொல்லியிருக்காரு, கவர் பண்ணியிருக்காரு. டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறதுனால ஏகச்சக்கமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டபக்குன்னு ஒரு சீட்டை எடுத்து அந்த சீட்டில் வரிசையாக படிக்கிறாரு. என்னென்ன அதில் சொல்கிறாருன்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, வரி உயர்வு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, மீனவர்கள் போராட்டம் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது, போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் அதுவும் எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது, சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது, விவசாயிகள் போராட்டம் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது, மின் கட்டண உயர்வு போராட்டம் எதிர்ப்பு இதுவும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சிம்பிள், இன்னும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மேடை ஒரு நாள் பத்தது அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான போராட்டம் நடக்குது. ப்ளஸ் இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இந்த டிஎம்கே ஆட்சி, இந்த டிஎம்கே ஆட்சி தமிழ்நாடு ஆட்சியில் சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. இதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வருவோம், இந்த மாதிரி ரூல்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் ஆட்சி ஆளுவோம் அப்படின்னு சொல்லி சில பல இன்னொரு சீட்டை எடுத்து அதையும் படிக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதில் வர்றது என்னென்னா பெண்கள் பாதுகாப்புங்க. பெண்களுக்கு 100% டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுக்கப்படும், தரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து சட்ட ஒழுங்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வருவோம், சட்ட ஒழுங்கில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வருவோம், ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், ஏதோ ஏனோ தானோ நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு 2வது பாயிண்ட் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது கல்வி மருத்துவத்தில் ரொம்ப 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 கவனமாக இருப்போம், ரொம்ப கவனம் அதுக்கு கொடுப்போம், கல்விக்கும் மருத்துவத்துக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் ஈஸியாக ப்ளஸ் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் சரிசமமாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் அதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது எல்லா தொழிலாளர்கள் பக்கமும் டிவிகேவும் நிற்கும், ப்ளஸ் நானும் நிற்பேன், நானே டிவிகே என்னோட கட்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உழைக்கிற மக்களுக்காண்டி தான் டிவிகே, மக்களாட்சி தான் டிவிகே அப்படின்னு இந்த கருத்தையும் முன்வைக்கிறாரு. இந்த பாயிண்ட்டை அவர் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, விவசாய பூமி தமிழ்நாடு இதுக்கு விவசாயத்துக்கு எதிராக என்ன ஸ்கீம் வந்தாலும் என்ன திட்டம் வந்தாலும் அதை நாங்கள் கொண்டு வர விடவும் மாட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்டை வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஆவேசத்தோட என்ன சொல்கிறாருன்னா, இது அந்த காற்று மலை இயற்கையெல்லாம் அது எப்படி யாரால் தடுக்க முடியாதோ நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கடைசியாக ஒரு அந்த ஸ்பீச்சுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. வில்லியம் பேக்னு ஒரு இங்கிலீஷ் போயட்டு அவரோட வசனத்தை சொல்கிறாரு. அவர் ஒரு போயமில் சொல்லியிருப்பார், அந்த வசனத்தை சொல்கிறாரு. மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், ஆனால் நான் கடைசி வரைக்கும் நின்று களத்தில் போராடுற ஆளுடா அப்படின்னு முடிக்கிறாரு. ஏன்னா இது எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா, இவர் ஸ்பீச் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதை நான் கவர் பண்ணல பாருங்க. வேணும்னா ஆட்சிக்கு வரான், யாரோ ஆட்சிக்கு வர்றது, நேற்று கட்சி ஆரம்பித்தவன் இன்னைக்கு சிஎம்மா, நேற்று சின்ன பையன் அவன் சிஎம்மா அப்படின்னு நிறையா விமர்சனங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக தான் முடிக்கிறாரு. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்பீச் முடிக்கிறப்ப 2026 டிஎம்கே விசஸ் டிவிகே தான், வேறு எந்த கட்சியும் கிடையாது, எனக்கு எதிரி டிஎம்கே தான்டா, டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை முடிக்கிறாரு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி நான் வேறு வீடியோ தான் ஸ்கெடியூலாக பண்ணி வச்சுருந்தேன் போடணுன்னு. ஆனால் நடுவில் இந்த ஸ்பீச்சை பார்த்த உடனே எனக்கு இதை பற்றியே ஃபஸ்ட்டு வீடியோ போடுவோம், ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி காரணம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.